ஹலோ மக்களே 664வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல பார்த்தா டாய் சோல்ஜர் எல்லாருமே பிளான போட்டாங்க. டொஃப்ளோமியும் ஆட்டத்தை முடிக்கணும். ஹாபி ஃப்ரூட் யார் சாப்பிட்டுருக்காங்களோ அவங்க கதையை முடிச்சா போதும். இதை ஸ்பெல்ல ஓட்டச்சிடலான்னு சொல்லிட்டு சோல்ஜர் சமா சொல்றாரு. அப்படியான்னு சொல்லிட்டு ரோபின் உசப் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்கன்னா இது போதுமே, இந்த ஊரையே காப்பாத்திரலாமே. எஸ்ஓபினா சுகர் ஓவர் சர்பேஸ்ட் பேனிக் அட்டாக்னு சொல்றாங்க. அவ கதையை முடிச்சாலே மாச காமிச்சிடலாம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா லூஃபி யாரையோ பார்த்து ஷாக் ஆகுறான். நீ திரும்பி வந்துட்டியான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான். அவன் வந்தது யாருனே தெரியல. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா 3 பேர் தப்பிச்சு போறானுங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பொம்மை வேஷத்தை போட்டு போறானுங்க. இதுல லூஃபியா அழுதுகிட்டே வரான். எதுக்குடா நீ அழுதுகிட்டே வர, ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு ஜோரோவா பாக்குறான். சந்தோஷமா தானடா இருந்த, நீ எதுக்குடா அழுதுட்டு வரன்னு சொல்லிட்டு கேக்குறான். அவனோட ஃப்ரெண்டு உயிரோட இருக்கான்னா அவன் சந்தோஷப்பட வேண்டியதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாரா அவன் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே வரானுங்க. என்னோட பிரதர்னு சொல்றான். அவன் உன் பிரதரா? அது யாரா உன் பிரதர்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபயர் ஃபிஷ் சேஸோட உயிரோட இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடா என் பழைய மெமரி எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு லூஃபியோ என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். யாருன்னு பார்த்தா அவன் ஏசு பத்தி பேசல, சபாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். டே நம்ம எந்த ஷிப்ல இருப்போமோ எங்க இருப்போமோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா எப்பவுமே நம்ம 3 பேரும் ஒரு பிரதர் பாண்டிங்ல இருக்கணும்னு சொல்லிட்டு லூஃபி ஏசு சபா ஒன்னா பேசி இருந்திருப்பானுங்க. நம்ம பிரதர்ஸ் சொன்னதெல்லாம் இப்ப யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டே ஓடுறான். நாங்க எங்க தான் தனியா போனாலும் எங்களோட பிரதர் பாண்டிங் எப்பவுமே ஒன்னாதான் இருக்குன்னு சொல்றான். டே அது யாருதான் சொல்லிட்டு ஜோரோ கேக்குறான். ஆனா அவன் பேரே சொல்லாம ஓடிக்கிட்டே இருக்கான். இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி எங்கன்னு காட்டுறாங்கன்னா அந்த ஃப்ளவர் ஹில் ஏரியாவை தான் காட்டுறாங்க. டே நம்ம களத்துல இறங்குவோமா, அண்டர் கிரவுண்ட் பேசேஜுக்கு போவோமான்னு சொல்லிட்டு சோல்ஜர் சமாவா பேசுறாரு. அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் மூலியமா நம்ம போர்ட்டுக்கு இங்க இருந்து போறோம். நம்மளோட டார்கெட் ஒரே ஒரு ஆளு தான், அது சுகர் மட்டும் தான். அவ கதையை முடிச்சிட்டோம்னா ஆட்டமே முடிஞ்சிரும். எல்லா மக்களையும் நம்ம நார்மல் ஹியூமனா மாத்தணும். இதாண்டா நம்மளோட ஆட்டம்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா டோன்டா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெஸ் ரோசால இருந்து எல்லாத்தையும் நம்ம காப்பாத்தி கூட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீஃபும் பேசுறாரு. சரின்னு சொல்லிட்டு பிங் பி கப்பு எல்லாரும் களத்துல இறங்குறாங்க. இது எல்லாமே டோன்டா வில்லேஜில் உள்ள ஆர்மிகள் ஜெட்டு வேகத்துல பறந்து போறாங்க. ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா டாய் சோல்ஜரையும் தூக்கிட்டு போறானுங்க. கடைசியா ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உசப்பு ரோபின் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறதுல என்னன்னு பார்த்தா அந்த பேசேஜ் ரொம்ப சின்னதா இருக்கு. நானும் ரோபின் இதுல ஃபிட் ஆகும்னு நினைக்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் போவானான்னு சொல்லிட்டு கேக்குறான். உன்னோட ஆம்ஸையும் சோல்டரையும் கழட்டி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் என்னால முடியாதான்னு சொல்றான் பிராங்கி. டே ஏன்டா என்னால போக முடிய மாட்டுக்கு, நானும் வருவேன்னு சொல்லிட்டு பிராங்கி சொல்றான். பெரிய ஆளுகளுக்கு எங்களால கிரியேட் பண்ணவே முடியல, சின்ன ஆளுகளுக்கு தான் நாங்க இதை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க டாய் ஹவுஸ் மூலியமா தான் வரணும்னு சொல்லிட்டு இருக்க டாய் சோல்ஜர். டாய் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்கு. எல்லா டாய்ஸுக்குமே அங்கதான் நைட்டு தங்கறதுக்கு ஏரியா ஒதுக்கி இருப்பாங்க. அந்த வழியோட நீங்க வரலாம். ஆனா ஹியூமன்ஸ் நாட் அலோடுன்னு சொல்றாங்க. என்ன நீங்க எல்லாம் டாய்ஸ் அந்த இடத்துல வாழ்வாங்கன்னு சொன்னீங்க, அந்த வீட்டை பத்தி தானே பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பிராங்கி. இல்ல அது வெறும் வீடு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா பெட் தூங்குறது எதுவுமே இது கிடையவே கிடையாது. அதுவும் நாங்க இப்ப போற போர்ட்டுக்குள்ள வழிதான், அந்த வழியோட அதைத்தான் வரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. டாய்ஸ் எல்லாருமே அண்டர் கிரவுண்ட் ஏரியாவுக்கு போவாங்க. நைட்டு முழுக்க அவங்க வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்னது காலையில முழுக்க டவுன்லயும் நைட்டு முழுக்க வேலை பார்ப்பாங்களா, இதுவா நடக்குன்னு சொல்லிட்டு கேக்குறான். டாய் சோல்ஜர்ஸுக்கும் டோன்டா பீப்புள்ஸுக்கும் இதாங்க வேலை. ஃபோர்ஸ் பண்ணி வேலை பார்க்க வைப்பான். 24 மணி நேரம் அவங்க வேலை தான் பார்க்கணும்னு சொல்றான். சொன்னோன்னு பிராங்கி திரும்பி அழ ஆரம்பிச்சிட்டான். ஃப்ராலாண்டு ஸ்மைல் ஃபேக்டரி மூலியமா தான் உள்ள வர முடியும் சொல்றீங்களான்னு சொல்லி கேக்குறான். ஆமா 4 பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஆனா கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டா இருப்பாங்க. நீ அந்த வழியோட தான் வரணும்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்கடா, ஒரு ஆட்டத்தை உருவாக்கிட்டு நான் வரேன்னு சொல்றான். என்னது நீ நுழைஞ்சு வந்துருவியா, எப்படிடா வரும்னு சொல்லி டாய் சோல்ஜர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. டே அவங்க அட்டென்ஷன் முழுக்க நான் ஏன் பக்கத்து திசை திருப்பிக்கிட்டேன், அங்க இருக்க சுகர் கதை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம அழுஃப்ராங்கி காலத்துல இறங்கி ஓடி வரான். டாய் ஹவுஸுக்குள்ள ஹியூமன்ஸ் அலோடு கிடையாதுன்னு போட்டிருக்காங்க. வாசல்ல ஏகப்பட்ட கார்ட்ஸ் வேற இருக்கானுங்க. யாரா இது ஸ்விம் சூட்டை போட்டு ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. முடியெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. டே என்னடா இவன் பாக்க டிஃபரெண்டா இருக்கான். டே இவன் தான்டா சைப்ராக் பிராங்கின்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. இதுல என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி அங்க ஆள் ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருக்கான். செனோர் நீங்க பாக்கவே வேற லெவலா இருக்கீங்க, இப்படிலாம் தக்காளியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பார்த்தா அவன் பார்த்து அங்க இருக்க துணியெல்லாம் எடுத்து வாயை தொடச்சுக்கிட்டு இருக்கான். அவர் பாக்க வேற லெவலா இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பாஞ்சு கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா டாங்கியோட்டா ஃபேமிலியில உள்ள செனோர் பிரிங்க் தான் அவன். டிஎம்என்டி ஆர்மியில உள்ளவன். பார்த்தா அவனை சுத்தி பெண்களா இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்கிடாம மாசா நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா பிராங்கி அவன் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கான். செனோர் பேபி நீங்க வேற லெவல்னு சொல்றான். யாரா இவன் இன்னர் வியரை போட்டுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிராங்கியே ஷாக் ஆகுறான். நம்மளும் வந்தோடனே களத்துல இறங்குறான். வெப்பன் லெஃப்ட்னு சொல்லிட்டு கூப்படா பஸ்ட போட போறான். டேய் சைப்ராக் பிராங்கி வரான்டா, கூப்படா வெண்ட்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்ச அடியில அந்த இடமே வெடிச்சு சதுறது. எல்லாவனும் பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்கானுங்க. இதுல ஒரு பக்கம் பார்த்தா அவனோட சத்தம் ஸ்ட்ரெயிட்டா டொஃப்ளமிங் பக்கத்திலே வருது. என்னன்னு பார்த்தா ஃபுஜிட்டோரோ அங்கதான் உட்கார்ந்து இருக்காரு. இந்த முட்டாள ஏகப்பட்ட பிரச்சனை உருவாக்குறாங்க. நேவி எல்லாமே கண்ட்ரியை காப்பாத்தணும், உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஃபுஜிட்டோரோவா கிளம்புறான். டே அவனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா எடுத்தோடனே நம்ம லூஃபி க்ரூல இருந்து முகிவரால இருந்து பிராங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். டே டாய் ஹவுஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டானு சொல்லிட்டு பாக்குறாங்க. ட்ரியா
டியா பல்லு அங்கதான் உட்காந்துருக்கான், சுகரும் அங்கதான் இருக்கா. வருது எல்லாத்தையும் நீ டாயா மாத்திருவியா, நீ மாசா கழட்டுவியா சுகர்னு சொல்லிட்டு ட்ரியா பல்லு பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் நான் மாட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவ ஏதோ வந்து கேண்டிஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இதுல ஒரு பக்கம் அண்டர் கிரவுண்ட் பேசேஜ்ல ஜெட் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம கூட ஊசாலாண்ட் இருக்காரு, அவரை நம்ம தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஊசப்போ தூக்கிட்டு போறானுங்க. கமாண்டர் ஃப்ராலண்ட் அவர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. ஓகே, அவன் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் போனா. ஒரு அதிர்ச்சி ஆட்டத்தை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு சூப்பர் சைபராக் பிராங்கி வேற லெவல் பண்ணுவான்டா எங்காலும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஊசப்பு. டிஎம்என்டி ஆர்மியில உள்ளவனுங்க தான் அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போறானுங்க. அவனுக்கு ஃபைட்டிங் டெக்னிக்லாம் வேற லெவலா இருக்கு, கொலிசியத்துக்குள்ள அங்கதான் இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா, அவனுங்கெல்லாம் இது வரைக்கும் தோத்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க. இங்க பிராங்கியோ ஒருத்தனை சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எல்லாருமே ஸ்ட்ராங்கானாலும் சொல்றான். என்னன்னு பார்த்து அந்த பிங்க்ங்கிறவன் பின்னாடி நீந்திக்கிட்டு வாரான். பிராங்கி கால்வலோடி வந்து சுத்திட்டு வந்துட்டு பிராங்கி முன்னாடி வாரான். டே நீ கண்ணு தெரியாதவனா இல்ல நீ முட்டாளான்னு சொல்லிட்டு கேக்குறான். டே நீ எப்படா தரவழியோடி வரும்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்துறான். பார்த்தா எதிரி அடிச்சல்ல செதறிட்டான் பேபி பிங்க். என்னன்னு பார்த்தா அடி வாங்கிட்டு அசால்ட்டா நின்னுக்கிட்டு இருக்கான். எதிரி முன்னாடி வேணுக்குனே வந்து இவர் நின்னுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. செனரோ பிங்க்னு சொல்லிட்டு கேர்ள்ஸோ கத்துறாங்க. ஆனா அவன் அசால்ட்டா எஞ்சி வரான். அவனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகல. என்னன்னு பார்த்தா அவன் பெண்களை கவர்ந்த மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்கான். இவனடா முட்டாள் மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு பிராங்கி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் பாடி அப்படியே வந்து அந்த தரைக்குள்ள இறங்குது. இது என்ன மாதிரி எபிலிட்டின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா அவனும் வந்து டெல் ஃப்ரூட் யூசர் தான். அவன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லி உசப் கட்டு வரான். மொத்தம் 10 பேர் இருக்கானுங்க. அந்த 10 பேர் கீழே ஒவ்வொருத்தங்க கீழே 2000 பேர் இருக்காங்க. அதுல டாப் எக்ஸிக்யூட்டிவ் கீழே 3 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தலைவன் டொங்கியோ டொஃப்ளமிங்கம். ஃபர்ஸ்ட் கேப்டன் வந்து அவன் இதுல வந்து ட்ரேபிள் ஆர்மியில உள்ளவன். அவன் தான் ட்ரேபிள். அவனுக்கு கீழே இருக்கிறது சுகர், வயலட், ஜியோலா. அதுக்கப்புறம் கமாண்டர் யூனிட் பிக்கா யூனிட்னு ஒரு யூனிட் இருக்கு. அவனுக்கு கீழே கிளாடியஸ். அதுக்கப்புறம் வந்து பஃபலோ, பேபி 5 இருக்காங்க. அதுக்கப்புறம் டியமண்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கீழே மெக்கவைஸ், லவ் ஜி, பேபி பிங்க், அப்புறம் டெல்லிங்கர். இவன் கீழே வந்து இந்த 4 பேர் இருக்காங்க. மொத்தம் 3 கமாண்டர்ஸ் இந்த யூனிட்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஸ்ட்ராங்கான ஆளு. பஃபலோ பேபி பிங்கையும் ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டு தாண்டா வந்தோம்னு சொல்றான் உசப்பு. அது மாதிரி இது போக இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அவங்களும் டாப் எக்ஸிக்யூட்டிவ் தான். ஒன்னு மோனாட்டு, இன்னொன்னு வெறுக்கோன்னு சொல்றாங்க. நம்மளோட டார்கெட் சுகர் தானே, அவளை முடிச்சா போதும்னு சொல்றாங்க. ஒரு குட்டி பொண்ணு தானே, அவ கதையை நம்ம ஈஸியா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு உசப்பை என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஆனா சடனா ஷாக்கும் ஆகுறான் அவன். இவங்க பறந்து போய்கிட்டு இருக்கிறதுல கட் பண்ணி திரும்பி கொலிசியத்தை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ரெபேக்கா எல்லாத்தையும் திரும்பி மாசா காமிச்சுக்கிட்டு இருக்கா. அவ பக்கத்துல இன்னொரு பொண்ணு இருக்கா. அவளும் மாசா சண்டை போடுறா. யாருதான் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா சுலைமான் த பீஹெட்ரும் ரெபேக்கா ஒன்னா சண்டை போடுறாங்க. பார்த்தா 2 பேருமே ஈக்குவலான ஆளு. தட்டி விடுறால தவிர அவளுக்கு இன்னும் பண்ணவே முடியல. ஈக்குவலா சண்டை போய்கிட்டு இருக்கு. இதுல ஒரு பக்கம் பாஞ்சு பறந்து போய்கிட்டு இருக்காங்க. உசப்பு ரோபின்லாம் பாஞ்சு பறந்து தூக்கிட்டு ஒரு வழியா லேண்ட் ஆக்கிட்டாங்க. ரொம்ப நன்றின்னு சொல்றாரு ரோபினும். இதுதான் அண்டர் கிரவுண்ட்ல உள்ள ஃபேக்டரின்னு சொல்றாங்க. அட இதான் ஃபேக்டரியான்னு சொல்லிட்டு உசப்பு ரோபின் வந்து நிக்கிறாங்க. ரொம்ப சத்தமா இருக்காங்க. டே நம்ம பேலஸுக்கு இங்க இருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாய் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சுகர் உங்க கையில விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு அவரு. நான் வந்து டொஃப்ளமிங்காண்டி வெயிட் பண்றேன், அவன் கதையை முடிக்கன்னு சொல்றாரு. பார்த்தா இவர் தனியா கிளம்புறாரு. டே இங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்றாங்க. வேலை பாருங்க வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அங்க இருக்கவங்க எல்லாம். சரி இருங்க சார், நான் வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. உசப் இங்க பொறுமையாவான்னு சொல்றா. ரோபின் இதை எட்டி பாருன்னு சொல்றா. எட்டி பார்த்தா அங்க எல்லாமே டாய்ஸ் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நடந்து போயிட்டு எல்லாமே சாஞ்சி பறந்து போய்கிட்டு இருக்காது. பார்த்தா மனிதர்கள் அங்கதான் இருக்காங்க. பைரட்ஸ் எல்லாம் நிக்க தான் செய்யறானுங்க. பார்த்தா அந்த ஃபேக்டரியை பார்க்க டிஃபரெண்டா இருக்கு. அவங்க அப்படி என்னதான் கிரியேட் பண்றாங்கன்னு ஒன்னும் புரியல. என்னன்னு பார்த்தா டாய்ஸ் அதான் பொம்மை தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த போர்ட்டோன் என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு உசப்போ ஷாக் ஆகுறான். அதோட முடியாத கிடைத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye.